வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தயிர் அப்படின்றது உடலுக்கு தேவையான ப்ரோபயோட்டிக் மற்றும் கால்சியம் இருந்துடக்கூடிய ஒரு சிறந்த உணவு அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க போகிறதில்ல. சில குறிப்பிட்ட உடல்நிலை இருக்கிறவங்களும் தவறான முறையில் ஒரு சிலவர்கள் தயிரை எடுத்துக்கொள்ளும் போதும் அது ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், அதாவது தீமைகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. இப்போ தயிரை நம்ம எப்போது எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை எடுத்துக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது, அது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்ப்போம், அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ போயிடலாம். தயிர் நீங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது தயிர் ஒருவேளை உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலோ செரிமானம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸை செரிமானம் செய்ய முடியாதவர்களுக்கு, அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிடுவது வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு அல்லது வாயு தொல்லையை ஏற்படுத்தலாம். அதாவது செரிமானம் தொடர்பான தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. தயிரில் லாக்டோஸ் குறைவாக இருந்தாலும் தீவிரமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒத்துக்கொள்ளாது. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு செரிமானம் தொடர்பான கோளாறுகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அல்லது ஒத்துக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்படும். ஆயுர்வேதத்தின்படி தயிர் நம்மளுடைய உடலில் கபத்தன்மையை அதிகரிக்கக்கூடியதுங்க. அப்போது தயிர் எப்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. இரவு நேரங்களில் தயிர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சளி தொடர்பான சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள், அதாவது இருமல் மற்றும் தொண்டை கட்டிக்கொள்வது, ஆஸ்துமா, மூச்சு திணறல் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்கும். ஆஸ்துமா அல்லது சைனஸ் பாதிப்பு இருக்கிறவங்களாம் தயிரை அதிக நேரம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க, அதுவும் இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்றீங்கன்னா மூச்சு திணறல் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குறிப்பாக சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிற நபர்கள் தயிரை எடுத்துக்கொள்ளவே கூடாது. அது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்திடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இரவு நேரங்களில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது, அது உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுத்தும். இப்போ சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு, இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் எங்களுக்கு கிடையாது, அப்போ நாங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளலாமா இரவு நேரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அது புதுசாக உங்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துடலாம், அதையுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூட்டு வலி இருப்பவர்கள் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. வாத நோய் அல்லது மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் தயிரை தவிர்க்கிறது தான் நல்லது. தயிரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. தயிரினுடைய புளிப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த புளிப்பு தன்மையும் குளிர்ச்சி தன்மையும் ஒரு சிலருக்கு மூட்டு வலியையும் மூட்டு வீக்கத்தையும் அதிகரிக்க கூடும் அப்படின்றத நம்புகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மூட்டு வலி தொடர்பான பிரச்சனை ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குன்னா தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அது உங்களுக்கு ஒத்துக்காமல் கூட போயிடும். உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒபிசிட்டி வர ஆரம்பிக்கும். இதனால் உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிரில் கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. குறிப்பாக கடைகளில் விற்கப்படக்கூடிய ஃபுல் க்ரீம் தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தினமும் உங்களுக்கு பிடிச்சு போய் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டுட்டே வரீங்கன்னா அது தேவையற்ற உடல் எடை அதிகரிப்புக்கு, ஒபிசிட்டிக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அந்த கொழுப்பு படிவுகளை ஏற்படுத்தி தொப்பை போன்ற நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ ஒபிசிட்டி அதிகரிக்கும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுமே உங்களுக்கு அதிகரித்து விடும். சுகர் ப்ராப்ளம் வருது அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக சேரும்போது இதயத்தை பாதிக்கக்கூடிய அபாயமும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். தயிரில் கால்சியம் மற்றும் புரதம் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்கலாம் புரதச்சத்தை அளவாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ மிக அதிகப்படியான தயிர் நுகர்வு, அதாவது மிக அதிகமாக நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது எல்லாமே உங்களுடைய சிறுநீரகத்தில் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக்கும், சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்பை லேசாக அதிகரிக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதனால் நீங்கள் அந்த கிட்னி ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவும் வரக்கூடாது, கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கணும்னா தயிரை நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். செரிமானம் ஒருவேளை உங்களுக்கு மந்தமாகலாம், அதாவது ஸ்லோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். இது எப்போ அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தயிர் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலும் அல்லது அளவுக்கு அதிகமாக நீங்கள் தயிரை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தயிரில் அதிகப்படியான புரதச்சத்து இருக்குங்க இல்லையா. ஸோ இது செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். இப்போ பசி குறைவாக இருக்கிறவங்க,
அல்லது செரிமான மண்டலம் ஆல்ரெடி வந்து ரொம்ப வீக்காக பலவீனமாக இருக்கிறவங்கலாம் தினமும் தயிர் சாப்பிடும்போது அது அவங்களுடைய உடலில் வந்து நச்சுத்தன்மை டாக்ஸின்ஸை வந்து உருவாக்கி மந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடும். இப்போ பசியின்மையெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அந்த பசியின்மையை சரி பண்ணிக்கிறதுக்கு மற்ற உணவுகள் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை வந்து சரி பண்ணணும். நீங்கள் தயிர் அந்த டைமில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவே புரதச்சத்து கொண்டது, ஆல்ரெடி உங்களுக்கு பசியின்மை இருக்குது, அதனால் அது செரிக்காமல் இன்னும் பசியின்மையை தான் உங்களுக்கு அதிகப்படுத்துமே தவிர செரிமான மண்டலத்தை பலவீனமாக்குமே தவிர நல்லது செய்யாது. அப்போது நீங்கள் அந்த செரிமான மண்டலம் உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னாலோ பசியின்மையாக இருக்கீங்க அப்படின்னாலோ தயிர் அளவுக்கு அதிகமாகலாம் எடுத்துக்காதீங்க. அது உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸே ஸ்லோவாக்கி அந்த டைஜஷன் ஆகிற வரைக்குமே உங்களை மந்தமாக செயல்பட வைக்கும். உங்களால் எந்த வேலையுமே முழுமையாக செய்ய முடியாது, சோர்ந்து போயிடுவீங்க, தூக்கம் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய பிளாக்கேஜ் ஆஃப் சேனல்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ இதனால் இது இதயத்தை பாதிக்கும் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தயிர் வந்து அபிஷேந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான குணத்தை கொண்டது. அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இது உடல்ல இருக்கக்கூடிய நுண்துளைகளை அந்த பாடி சேனல்ஸை வந்து ரத்த குழாய்களையுமே வந்து அடைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனால உடலினுடைய கழிவு நீக்கம் சீராக நடக்காம போயிடும். குறிப்பா வந்து அந்த ரத்த நாளங்கள்ல அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் வந்து சேரும் பொழுது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் கிடைக்காம போயிடும். அதனால இதயத்தினுடைய செயல்பாடு சிறப்பாக இல்லை அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து இதயத்தை பாதிச்சிடக்கூடாது, அதையுமே நீங்கள் கவனிக்கணும். அதனால தயிர் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னாலோ அல்லது நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதோ ஸ்கின் இஷ்யூஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது தோல் சம்பந்தமான ஸ்கின் டிசீஸ், அது உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்து ஸ்கின் வியாதிகள் அது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிர் வந்து புளிப்புத்தன்மை கொண்டது மற்றும் உடலினுடைய வெப்பத்தை வந்து உள்ளுக்குள்ளேயே நமக்கு வந்து தக்க வச்சிரும். அதனால வந்து முகப்பொரு வரலாம். அதிகப்படியான தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு முகப்பொரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரிப்பு மற்றும் படை ஏற்படும். அதாவது ஏற்கனவே தோல் நோய்கள், சொரியாசிஸ் அல்லது அதிகப்படியான அரிப்பு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தயிரை வந்து சேர்த்துக்கொள்ளும் போது பாதிப்பு இன்னும் தீவிரம் அடையக்கூடும். அதனால அந்த அரிப்பு, சொரிசிறங்கு, தேமல், இந்த மாதிரி படை பிரச்சனை கொண்டவர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஸ்கின் டிசீஸ் கொண்டவங்களாம் தயிர் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அந்த தோல் சம்பந்தமான வியாதிகளை இன்னும் அதிகப்படுத்திடும். அதையும் நீங்கள் அலர்ஜி ஏற்படுத்திடும். தயிர் வந்து குறிப்பாக சொல்கிற மாதிரி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றிலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இரவு நேரங்களிலுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் தயிரை வந்து நீங்கள் ஒருபோதும் சூடாக்கி எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. நீங்கள் சூடாக்கும் போது என்ன ஆகும்னா தயிருடைய ஈரப்பதம் கெட்டு போயிடும், அதனுடைய சுவை கெட்டு போயிடும். குறிப்பாக தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நீங்கள் சூடு பண்ணும்போது அந்த வெப்பத்தால் அழிந்து போயிடுறதால அது உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்காது. அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தயிரோடு நீங்கள் ஏதாவது சேர்த்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரை மட்டுமே கலந்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு வந்து உடனடியாக எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து கொடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளித்த தயிர் வந்து நீங்கள் எப்போதுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிகப்படியான புளித்த தயிர் பிபி ப்ராப்ளத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம், இல்லைனா அசிடிட்டி அப்படின்ற அந்த நெஞ்செரிச்சலை உங்களுக்கு உண்டாக்கலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அப்புறம் குறிப்பாக வந்து இந்த கோடை காலங்களில் நீங்கள் தயிர் எடுத்துக்கிறது நல்லது தான். மற்றபடி மழை காலங்கள், குளிர்காலங்களில் தயிரை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதை நிறுத்துங்க. ஏன்னா அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சைனஸ் மற்றும் சுவாச பிரச்சனைகளை அது உங்களுக்கு வந்து தூண்டலாம். தயிரோட நீங்கள் என்னென்ன உணவுப் பொருட்களை குறிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா வெங்காயம், மாம்பழம், இது மாதிரி உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளோட தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா தயிர் வந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அது கூட நீங்கள் வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை ஆட் பண்ணும்போது அது உங்களுடைய உடலுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனையோ தோல் தொடர்பான வியாதிகளை ஏற்படுத்தும். குறிப்பாக தயிரோட நீங்கள் மீன் மட்டும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. உங்களுடைய முகங்கள், கை, கால்கள்லாம் வெண்புள்ளிகள் வந்து வர ஆரம்பிக்கும். சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். செரிமானம் வந்து உங்களுக்கு பாதிப்படையும். தயிரோட நீங்கள் பால் வந்து ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம் பருப்பு சேர்த்து ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸ் அதையுமே நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானம் உங்களுக்கு மந்தமாயிடும். அது செரிக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும், டயர்டாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதனால் தயிர் ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நபர்கள் வந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை மட்டுமே தயிர் எடுத்துக்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ தயிரில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.